Hello everyone, welcome back to E-Class IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் சங்கம் ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக் தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி பற்றி பேசிட்டோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெடிவல் ஹிஸ்ட்ரி இல்லைங்களா. ஸோ ஏன்ஷியன்ட்டில் யாரை பற்றி எல்லாம் பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரியன்ஸை பற்றி பேசியிருப்போம் இல்லைங்களா. அதுக்கடுத்து ஜெயினிசம் அண்ட் புத்திசம் பற்றி பேசியிருப்போம். அடுத்து எமர்ஜென்ஸ் ஆஃப் எம்பையர், பேரரசு உருவாக்கம், இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஹரியன்கா, சிஷுநாகா, நந்த வம்சம், மௌரிய வம்சம் பற்றியெல்லாம் பேசியிருப்போம். அதுக்கடுத்து பார்த்துட்டு போஸ்ட் மௌரியன் ஏரா, மௌரியருக்கு பிறகு இந்தியாவில் ஆண்டவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குப்தாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹர்ஷர். சரிங்களா, ஹர்ஷருடைய வம்சம் தான் என்ன வம்சம்? வர்தன வம்சம். நெக்ஸ்ட் மிடிவெல்ல பார்த்தோம்னா வந்துட்டு அரேப் அண்ட் தர்கி கான்குவெஸ்ட், அரேபிய மற்றும் துருக்கிய படையெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இதை தொடர்ந்து எனக்கு டெல்லி சுல்தான்ஸ் எனக்கு எமர்ஜ் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களை தொடர்ந்து எனக்கு முகலாயர்கள் எனக்கு உருவாகுறாங்க. ஸோ அடுத்து இந்த இந்த டெல்லி சுல்தான்ஸோட பீரியட்ல இண்டிபெண்ட் ஆனவங்க தான் எனக்கு யாரு? விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம். அடுத்து இந்த முகலாயர்களை எதிர்ப்பதற்காக உருவானவங்க தான் எனக்கு யாரு? மராத்தாஸ். இந்த மராத்தாஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேஷ்வாக்கள் பற்றி படித்தோம், அந்த ஆங்கிலோ மராத்திய வார் பற்றி படித்தோம், சிவாஜியை பற்றி படித்தோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் மராத்தாஸுடைய ஆட்சி பற்றி படித்தோம் இல்லைங்களா. சரி, ஏன்ஷியன்ட் இது முடிவெல்லாம் பார்த்துருக்கோம். இனிமேல் பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தென்னிந்திய வரலாறு, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி இல்லைங்களா. ஸோ இவ்வளோ நேரம் பேசினது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் இந்த பகுதிகளில் யார் ஆண்டாங்க இல்லைங்களா. அவங்க இங்கே சவுத்துக்கு படையெடுத்து வந்தாங்க. அப்போ சவுத்தில் யாரெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தான்னு படித்தோம் இல்லைங்களா. அப்போது இப்போ ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறோம்னா இங்கே தமிழகத்தில் இல்லைங்களா. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிஸ்ட்ரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் ஸ்டார்டிங்ல இருந்து யாரெல்லாம் வந்து ரூல் பண்ணா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்திய வரலாறுல படிக்க போறோம். ஸோ இனி வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழகத்தின் வரலாறு தொடங்கக்கூடிய இடம்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கம் ஏஜ், சங்க காலம் அப்படிங்கிறது தான். தி வேர்ட் சங்கம் refers to the association of poets who flourished under the royal patronage of the Pandya kings at Madurai. சங்கம் என்ற சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தழைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது இல்லைங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழகத்துல சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தார்கள் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த சங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் போயட்ஸ், புலவர்களை கொண்ட ஒரு குழு இல்லைங்களா. அந்த குழு பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசர்களுடைய ஒரு ஆதரவுல தமிழுக்கு வந்துட்டு அதிக கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த சங்கம் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ தி போயம்ஸ் கம்போஸ்ட் பை தீஸ் போயட்ஸ், அப்போ இந்த புலவர் குழுமத்தால் உருவாக்கப்பட்ட சங்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா புலவர்களுடைய அந்த ஒரு குழு, அந்த குழுவால் உருவாக்கப்பட்ட இலக்கியங்களுக்கு என்ன பேருன்னா சங்க இலக்கியங்கள் இல்லைங்களா. அதான் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், சங்கம் லிட்ரேச்சர்ஸ் என்று அழைக்கப்படுகிறதா சொல்றாங்க. த பீரியட் விச் தீஸ் போயம்ஸ் ஆர் கம்போஸ்ட், அப்போ அதாவது சங்கம் அப்படிங்கிறது புலவர்களை கொண்ட ஒரு குழு. இந்த குழு ஏற்படுத்திய அந்த ஒரு இலக்கியங்களுக்கு தான் என்ன பேரு? சங்கம் லிட்ரேச்சர், சங்க இலக்கியங்கள் என்று பெயர். இந்த லிட்ரேச்சர் உருவாக்கப்பட்ட காலத்துக்கு தான் என்ன பேரு? சங்க காலம், சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அதான் கொடுத்திருக்காங்க. இப்பாடல்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப சங்க காலம் பாத்தீங்கன்னா எனக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா 3rd century BC-ல ஸ்டார்ட் ஆகி 3rd century AD வரைக்குமே எனக்கு யாரதான் பார்த்தீங்கன்னா எனக்கு சங்க காலம் தான் எனக்கு இருந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில வந்துட்டு ஒரே ஒரு ஒரு டைம் லைன் மட்டும் பார்த்துடலாம். நம்ம என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்திய வரலாறுல சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கம் ஏஜ் பத்தி படிப்போம். சங்கம் ஏஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 3rd century BC-ல ஸ்டார்ட் ஆகி 3rd century AD-ல முடியுது இல்லைங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலபிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பத்தி படிப்போம். தமிழ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்துட்டு இவங்களை பத்தி படிப்போம். ஸோ இவங்களுடைய காலம் 3rd century AD-ல இருந்து 6th century AD வரைக்குமான காலம். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாம பல்லவர்களை பத்தி படிப்போம். காஞ்சிபுரத்தை கேபிட்டலா வச்சு ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லைங்களா, பல்லவர்கள். ஸோ அவங்கள பத்தி படிப்போம். அவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா 6th century AD-ல இருந்து 10th century AD வரைக்குமான காலம். ஓகேங்களா. இதே பல்லவர்களுடைய சமகாலமாக பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை கேபிட்டலா வச்சு ரூல் பண்ணியிருப்பாங்க. அதே டைம்ல மதுரையை கேபிட்டலா வச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டியர்கள் ஆண்டிருப்பாங்க. சரிங்களா. ஸோ எனக்கு பாண்டியாஸ் எனக்கு ஆண்டிருப்பாங்க. இவங்களுடைய காலமும் அப்போ என்னதான்? அதே தான் 6th century AD டு அதே 10th century AD தான் இல்லைங்களா. பிகாஸ் ரெண்டு பேருமே என்னதான்? சமகாலத்தவர்கள். பாண்டியர்கள் கீழே மதுரை கேபிட்டலா வச்சு ரூல் பண்ணும் பொழுது பல்லவாஸ் மேல காஞ்சிபுரத்தை கேபிட்டலா வச்சு ரூல் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சங்கம் ஏஜ்ல யாரை பத்தி படிப்போம்னா சேர,
சோழ பாண்டியாஸ், அந்த மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டியாஸ் பத்தி படிப்போம் சரிங்களா. இந்த இந்த சேர சாம்ராஜ்யம், சோழ சாம்ராஜ்யம், பாண்டிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சியாகித்தான் எனக்கு அடுத்து யார் உருவாகுவா, களப்பிரர்கள் உருவாகுவாங்க. அடுத்து அவங்க வீழ்ச்சியாகி பல்லவர்கள். அப்ப மீண்டும் இங்க எனக்கு என்ன ஆகுறாங்கன்னா, இந்த பாண்டிய வம்சம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பாத்தீங்கன்னா ஆட்சியை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அப்ப இவங்கள்ட்ட இருந்து இவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இவங்களுக்கு என்ன பேருனா மிடிவல் பாண்டியாஸ், இடைக்கால பாண்டியர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சரிங்களா. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு சோழாஸ் சரிங்களா. ஸோ சோழர்கள் ஆளுவாங்க. ஸோ அவங்களுடைய சோழர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க 2 பேரையுமே தோற்கடிச்சுட்டு, பல்லவர்களையும் தோற்கடிச்சுட்டு, பாண்டியாசையும் தோற்கடிச்சு எனக்கு யார் ஆட்சிக்கு வந்துருவா? சோழாஸ் எனக்கு ஆட்சிக்கு வந்துருவாங்க. அவங்க 9th செஞ்சுரி ஏடியில இருந்து 12th செஞ்சுரி ஏடி வரைக்கும் எனக்கு ரூல் பண்ணியிருப்பாங்க. அப்ப இங்கேயும் சோழாஸா? அப்ப இங்கேயும் இந்த சோழாஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுமா இல்லையா? ஸோ அப்ப இவங்களுக்கு என்ன பேருன்னா வந்துட்டு இம்பெரியல் சோழாஸ், அதாவது பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சோழர்களை தோற்கடித்து விட்டு எனக்கு பாண்டியர்கள் வந்துருவாங்க. அப்ப இங்க ஒரு பாண்டியாஸ், இங்க இடைக்கால பாண்டியர்கள். அப்ப இவங்களுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா லேட்டர் பாண்டியாஸ். இவங்களுக்கு என்ன பேருன்னா பிற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ இவங்களுடைய காலம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 12th செஞ்சுரி ஏடியில இருந்து 14th செஞ்சுரி ஏடி வரைக்கும் சரிங்களா. ஸோ அப்ப இவங்களை பத்தி எல்லாம் படிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பல்லவர்களுக்கு சமகாலமாக, பல்லவர்கள் பாத்தீங்கன்னா காஞ்சியை கேபிட்டலா வச்சு தமிழகத்துல ஆளும் பொழுது மகாராஷ்டிரா கர்நாடக பகுதிகளில் பாத்தீங்கன்னா எனக்கு சாளுக்கியர்களும் ராஷ்டிரகூடாசும் எனக்கு ரூல் பண்ணியிருப்பாங்க. சாளுக்கியாஸ் அண்ட் ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் பாத்தீங்கன்னா எனக்கு மகாராஷ்டிரா கர்நாடக பகுதிகளில் எனக்கு ரூல் பண்ணியிருப்பாங்க. யாருடைய சமகாலமா, பல்லவர்களுடைய சமகாலமாக. ஸோ இதை நம்ம உள்ள டீடைல்டா பார்ப்போம் சரிங்களா. சாளுக்கியாஸை பத்தி, ராஷ்டிரகூடாஸ் பத்தி, ஒவ்வொருத்தங்களை பத்தி நம்ம வரிசையா பார்க்க தான் போறோம். ஸோ அதனால நம்ம இது ஒரு ஓவர்வியூ மாதிரி இவங்கெல்லாம் பார்த்து முடிச்சா நமக்கு என்ன முடியுது, தென்னிந்திய வரலாறு முடியறாங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்னதான் சங்கம் ஏஜ் தான் இல்லைங்களா? அப்ப சங்கம் ஏஜ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 3rd செஞ்சுரி பிசி டு 3rd செஞ்சுரி ஏடி வரைக்குமான ஒரு காலகட்டம். ஸோ அப்போ இந்த சங்கம் ஏஜை பத்தி எனக்கு தெரிஞ்சுப்பதற்கான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன, கல்வெட்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா. கலிங்கானா ஆப்வியஸ்லி என்னது ஒடிஷா இல்லைங்களா? அப்போ ஒடிஷாவை சார்ந்த அரசர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிங் காரவேலா. அவருடைய கல்வெட்டான ஹரிகும்பா கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு இல்லைங்களா? ஸோ இந்த கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி எனக்கு யாரை பத்தியும் சொல்லிச்சு, எனக்கு வந்துட்டு நந்தரை பத்தி சொல்லி ஒரு கல்வெட்டாகவும் யாரை தான் பார்க்குறோம், அதிகும்பா கல்வெட்டு தான் பார்க்குறோம். ஸோ புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ புகழூர்னா பார்த்தீங்கன்னா நியர் கரூர் இல்லைங்களா. ஸோ கரூர்ல இருந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் அசோகா எடிக்ஸ் 2 அண்ட் அசோகா எடிக்ஸ் 13 அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபவுண்ட் அட் மாங்குளம், அழகர்மலை, கீழ்வளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாங்குளம், அழகர்மலை, கீழ்வளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதுரை பக்கத்துல. இது போக பார்த்தீங்கன்னா இந்த சங்க காலம் தமிழகத்துல இங்க சங்க காலம் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு நார்த்ல யார் ரூல் பண்ணிட்டு இருப்பான்னு பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தை கேபிட்டலா வச்சு எனக்கு அசோகருடைய ஆட்சி தான் எனக்கு இருந்திருக்கும் சரிங்களா. அதனால அசோகர் உருவாக்கிய எல்லா கல்வெட்டுகளும் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கல்வெட்டுல யாரை பத்தியும் பேசியிருப்பாரு, இந்த தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டியாஸ் பத்தியும் சங்க காலத்தை பத்தியும் பேசியிருப்பாரு. அதான் அசோகருடைய கல்வெட்டு 2 மற்றும் 13ஆம் கல்வெட்டு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அது போக செப்பு பட்டயங்கள். இப்ப செப்பு பட்டயங்கள்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு ஒரு பேப்பர் மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்பால செய்யப்பட்ட ஒரு தகடு இருக்கும். சரிங்களா? அதுல பார்த்தீங்கன்னா பதிச்சிருப்பாங்க. ஸோ அது எங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள். வேள்விக்குடியிலயும், சின்னமனூர்லயும் கிடைத்த காப்பர் பிளேட்ஸும் எனக்கு சங்கம் ஏஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சோர்ஸா இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காயின்ஸ், நாணயங்கள். ஸோ இந்த நாணயங்கள் யார் இஷ்யூ பண்ணியிருப்பா? சேர சோழ பாண்டியாஸ் அவங்க அவங்க இஷ்யூ பண்ண நாணயங்கள். அண்ட் த chieftains ஆஃப் த சங்கம் ஏஜ் as well as the ரோமன் காயின்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய பீரியட்ல ரோமன் நாட்டுக்கூட பாத்தீங்கன்னா அதிக வாணிபுறவு என்பது ஏற்பட்டிருக்கும். அதனால ரோமன் நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அது போக மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியாஸ் அவங்க பப்ளிஷ் பண்ண நாணயங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த குறுநில மன்னர்கள் அவங்க வெளியிட்ட நாணயங்கள் எல்லாமே எனக்கு சோர்சஸா இருக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு பேர் மெகாலித்திக் மனோமன்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். எனக்கு சங்கம் ஏஜ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பெருங்கற்கால
நினைவு சின்னங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸா இருக்கும். ஸோ ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு என்னன்னா, இதுதான் வந்துட்டு ஒரு ஒரு இறந்தவர்களை புதைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்கள் இந்த இடத்துல புதைச்சிட்டு, அவங்களுக்கு அந்த கல்லறைக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஹைட்டா வந்து ஒரு 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 ஸ்டோன் ஸ்ட்ரக்சர வந்துட்டு ஒரு கற்களால் ஆன ஒரு அமைப்ப வந்து ஏற்படுத்திருவாங்க. ஒண்ணு இந்த மாரி இருக்கலாம். அப்படி இல்லனா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இப்படி ஸ்லாப் மாரி போட்டிருப்பாங்க. இந்த மாரி மேல ஸ்லாப் மாரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கற்களுக்கு இந்த ஸ்லாப் மாரி போடுறது, இந்த கற்களுக்கெல்லாம் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, குத்துக்கற்கள் அல்லது நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிம்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாரி இறந்தோருக்கு மேல இந்த மாரி கற்களால் ஆன ஒரு அமைப்பை ஏற்படுத்துறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, மெகாலித்திக் காலம் சரிங்களா? மெகாலித்திக் கால பயன்பாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, மெகாலித்திக்னா என்ன அர்த்தம்? மெகானாவே பெருசு, லித்திக்னா வந்துட்டு கல்லு. அப்ப மெகாலித்திக்னா என்னது? பெரிய கற்களை மேல வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா, மெகாலித்திக் நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அந்த மாரி பார்த்தீங்க வந்துட்டு, ஹீரோ ஸ்டோன்ஸ் நடுக்கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கு. மேம் எதுக்காக இப்படி ஏற்படுத்துவாங்கன்னா, ம் இந்த மாரி எந்தெந்த கல்லறையின் மீதெல்லாம் இந்த மாரியான பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் இருக்கிறதோ, இந்த மாரியான நடுக்கற்கள், குத்துக்கற்கள் இருக்கிறதோ, என்ன அர்த்தம்னா, இவங்கலாம் வந்துட்டு ஹீரோஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, போர்ல ரொம்ப ஒரு வீரமா வந்து போரிட்டு தங்களுடைய உயிரை வந்து இழந்தவர்கள் தான் இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அதை மரியாதைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த குத்துக்கற்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது, ஒரு பழக்கம் என்பது ஃபாலோ ஆச்சு. அதுபோக எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ். ஸோ இன்றளவும் நமக்கு ஒரு அத்தன்டிகேட்டடான ஒரு சோர்ஸா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அகழாய்வு மூலம் கிடைத்த ஆதாரங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஒரு மாரி இன்ஃபினிட்டிவா நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணோம்? கீழடியில கூட என்ன பண்ணோம்? நெறைய அகழாய்வுகள்லாம் மேற்கொண்டோம் இல்லைங்களா? ஸோ அது மாரி எனக்கு தூத்துக்குடியில ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர் இந்த இடங்கள்ல நாம செஞ்ச அகழாய்வுகள் பார்த்தீங்கன்னா, நெறைய நமக்கு ஒரு சோர்ஸஸா நெறைய நம்பத்தகுந்த ஆதாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு சங்ககாலம் பத்தி நமக்கு குடுத்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இலக்கிய ஆதாரங்கள். ஏன்னா பேரே வந்து என்னதான்? சங்ககாலம் தான். அப்ப சங்க இலக்கியங்கள் தான் கண்டிப்பா என்னவா இருக்கும்? அந்த அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தான் என்ன பேரு? சங்க இலக்கியங்கள். அப்ப அந்த இலக்கியங்கள் தான் கண்டிப்பா என்னவா இருக்க முடியும்? எனக்கு வந்துட்டு முக்கியமான ஆதாரங்களாக இருக்க முடியும். இல்லைங்களா? ஸோ இப்ப பாருங்க, தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, 11 கீழ்க்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா சங்ககால நூல்களும் இருக்கு. சங்க காலத்துக்கு பின் உருவாக்கப்பட்ட நூல்களுமே இருக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான சோர்ஸஸா, ஆதாரமா எனக்கு கிடைக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா, ஃபாரின் நோட்டீஸ் அயல்நாட்டவர்களின் குறிப்புகள். இது 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 இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு இலக்கியங்கள். சரிங்களா? அதாவது எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், தி பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி ரிட்டன் பை வில்லியம் ஹெச் ஸ்கார்ஃப். சரிங்களா? வில்லியம் ஹெச் ஸ்கார்ஃப் அப்படிங்கிறவர் எழுதிய தி பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நூல். நெக்ஸ்ட் பார்த்துட்டு பிளினி இல்லைங்களா? பிளினி என்பவர் எழுதிய நேச்சுரல் ஹிஸ்டரி இயற்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலும். அடுத்து பார்த்துட்டு தாலமி அவர் எழுதிய ஜாகிரபி புவியியல் அப்படிங்கிற ஒரு நூலு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் உடைய இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சா, தீபவம்சா இந்த நூல்கள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்த சமயத்தை சார்ந்த நூல்கள். இது எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு இடத்துல சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுப்பதற்கான ஆதாரங்களாக இருக்கிறது. ஓகே. ஸோ இப்பதான் சங்ககாலம்குள்ள போறோம். ஸோ சங்ககாலம் அப்படிங்கும்போதே எனக்கு யார் ஞாபகத்துக்கு வந்துரணும்? 2 பாயிண்ட் ஞாபகம் வந்துரணும். 3 செஞ்சுரி பிசில இருந்து 3 செஞ்சுரி ஏடி வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பீரியட்ல வந்துட்டு 3 பேர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் எனக்கு யாரு? மூவேந்தர்கள். 3 கிரேட் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர, சோழ, பாண்டியாஸ் 3 பேருடைய ஆட்சி எனக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ மூவேந்தர்ஸ் கண்ட்ரோல் த டெரிட்டரிஸ் ஆஃப் தமிழகம் டியூரிங் த சங்கம் ஏஜ். அப்ப சங்க காலத்தில் தமிழகத்தை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி பண்ணவங்கன்னா எனக்கு யாரு தான்? மூவேந்தர்கள் தான். The Tamil word வேந்தர் was used to refer to 3 dynasties, namely சேராஸ், சோழாஸ் and பாண்டியாஸ். அப்போ வேந்தர் என்ற சொல் சேர, சோழ, பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதாக இந்த வேந்தர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு தி கிரேட் கிங்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சேர, சோழ, பாண்டியாஸ் அப்படிங்கிற 3 பேரை மென்ஷன் பண்றதுக்கான வார்த்தையா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சேராஸ் ஆண்ட பகுதி. தமிழகத்துடைய சவுத்துல பார்த்தீங்கன்னா பாண்டியாஸ் ஆண்ட பகுதி. அந்த காவிரி டெல்டா ரீஜியன் இருக்குல்லையா அதான் யார் ஆண்ட பகுதி? சோழாஸ் ஆண்ட பகுதி. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நினைவு சின்னங்கள் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சேராஸ் பாக்குறோம்னா அவங்களுடைய கேபிட்டலா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? வஞ்சி அல்லது கரூர் இருக்கும் இல்லைங்களா? சோ வஞ்சி அல்லது தமிழகத்தை சார்ந்த கரூர். இந்த வஞ்சி என்னவா இருக்கலாம்? கரூரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கேரளாவில் உள்ள திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோழாசுடைய கேபிட்டல்னு பாத்தீங்கன்னா உறையூர் அல்லது புகார். பாண்டியாசுடைய கேபிட்டல் பாத்தீங்கன்னா வந்துட்டு மதுரை இல்லைங்களா? இதே சேராசுடைய முக்கியமான துறைமுகம்னு பாத்தீங்கன்னா முசிறி அல்லது தொண்டி. சோழாசு வந்துட்டு புகார். புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் அப்படிம்பாங்க. பாண்டியாஸ்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கொர்க்கை இல்லைங்களா? அதே மாதிரி சேராசுடைய சிம்பிள்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வில் அண்ட் அம்பு, பவ் அண்ட் ஆரோ. சோலாஸ்க்கு வந்துட்டு டைகர், புலி. பாண்டியாஸ்க்கு பாத்தீங்கன்னா டூ ஃபிஷ், ரெண்டு ஃபிஷ் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள். அதே மாதிரி சேராசுடைய மாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்மைரா ஃபிளார், அதாவது வந்துட்டு பனம்பூ மாலை அப்படின்னு சொல்லிட்டு. சோலாஸ்க்கு வந்துட்டு ஃபிக், அதாவது அத்திப்பூ மாலை. பாண்டியாஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு மர்கோசா, அதாவது பாத்தீங்கன்னா நீம் ஃபிளார், வேப்பம்பூ மாலை. இது ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் டேட்டாஸ் பார்த்து வச்சுக்கணும். Okay, but the Cheras பார்த்திடலாம். The Cheras ruled over the central and the northern Travancore, Cochin, South Malabar and Kongu region of Tamil Nadu. அப்போ தமிழகத்துடைய இந்த இந்த கொங்கு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், அந்த கொங்கு நாமக்கல் போன்ற கொங்கு டிஸ்ட்ரிக்ட்ஸையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய கேரளாவிலையும் பாத்தீங்கன்னா மலபார் பகுதி, கொச்சி, அந்த பகுதிகள் எல்லாம், அதே மாதிரி திருவனந்தபுரம், இதெல்லாம் உள்ளடக்கிய பகுதிகளில் தான் எனக்கு யார் ரூல் பண்ணியிருப்பா? சேராஸ் எனக்கு ரூல் பண்ணியிருப்பாங்க. சேராசுடைய ஆட்சி கேரளத்திலையும் இருந்திருக்கும். தி பதிற்றுப்பத்து ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தி சேரா கிங்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? ஸோ அப்ப சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்து யாரை பத்தி சொல்லுது? 10 சேர அரசர்களை பத்தி சொல்லும். இதுல பாத்தீங்கன்னா முதல் 10ம் கடைசி 10ம் நமக்கு மிஸ் ஆயிருச்சு. அப்ப மீதி உள்ள 8 10 தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு 8 சேர அரசர்களை பத்தினா நமக்கு விஷயங்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க. ஓகே, கேபிட்டல் வஞ்சின்னு பார்த்தாச்சு. வஞ்சி என்னவா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா கரூர்னு, தமிழகத்தில் உள்ள கரூர் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். பிற வரலாற்று ஆய்வாளர்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு இல்ல இது பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னது, ஐடென்டிஃபை வித் திருவஞ்சிக்களம் இன் கேரளா. கேரளாவில் உள்ள திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற ஊராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா சேராஸ்லயே பாத்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸ் இருந்திருக்காங்க சரிங்களா? ஒண்ணு பார்த்துட்டு பொறையா பிரான்ச் இல்லைங்களா? ஸோ 2 பிரான்ச்சஸ். அதுல ஒரு பிரான்ச் எங்க இருந்து ரூல் பண்ணாங்களாமா? பொறையா அப்படிங்கிற பிரான்ச் பாத்தீங்கன்னா வந்துட்டு கரூரை கேபிட்டலா வச்சு ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரூல் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வஞ்சி என்பது கரூராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய துறைமுகம் முன்னாடியே பார்த்தாச்சு. எனது முசிறி அந்த தொண்டி இல்லைங்களா? அதே மாதிரி எனக்கு சேராசை பத்தி தெரிஞ்சுப்பதற்கான ஒரு கல்வெட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் புகழூர், புகழூர் கல்வெட்டு இல்லைங்களா? எங்க இருக்கு? கரூர்ல உள்ள ஒரு கல்வெட்டு. இது சேராசை பத்தி தெரிஞ்சுப்பதற்கான முக்கியமான சோர்சஸ். அப்ப எனக்கு சங்க காலத்தை சார்ந்த சேர அரசர்களுடைய முக்கியமான அரசர்னு பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா? சோ இவருடைய ஒரு முக்கியமான ராணுவ படையெடுப்பு பாத்தீங்கன்னா வந்துட்டு வட இந்தியாவின் மீதான ஒரு படையெடுப்பு அப்படிங்கிறது. சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான் பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள். சோ இளங்கோவடிகள் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு சிலப்பதிகாரத்தை இயற்றியதாகவும் நம்ம பிடிக்கிறோம். ஸோ ஹி பிராட் ஸ்டோன்ஸ் ஃப்ரம், இது என்னது, வட இந்தியாவின் மீது படையெடுத்து போறாரு சேரன் செங்குட்டுவன். போயிட்டு பாத்தீங்கன்னா இமயமலையில இருந்து என்ன பண்றாருங்களாம், கல் வந்து எடுத்துட்டு வராராம், ஸ்டோன் எடுத்துட்டு வராராமா. எடுத்துட்டு வந்து மேக்கிங் த ஐடல் ஆஃப் கண்ணகி, கண்ணகிக்காக சிலப்பதிகாரத்தின் ஒரு 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 முக்கியமான ஒரு கதாபாத்திரமான கண்ணகியோடைய ஒரு 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 சிலையை பாத்தீங்கன்னா யார் வந்து மேக் பண்றா? நம்மளுடைய சேரன் செங்குட்டுவன். அதுக்காக கல் எங்கிருந்து எடுத்துட்டு வராரு? ஹிமாலயாஸ்ல இருந்து எடுத்துட்டு வரதா சொல்றாங்க. சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார்னு தெரிய வந்துள்ளது இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து சிலை செய்யறாரா? அந்த சிலையை பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஹ் அந்த வழிபாட்டுக்கு என்ன பேருனா பத்தினி தெய்வ வழிபாடு, பத்தினிகளை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறை ஸ்டார்ட் ஆயிருது. அதை தொடங்கி வைத்தவராகவும் நான் யாரை பாக்குறேன்? இவரை தான் பாக்குறேன், சேரன் செங்குட்டுவனை பாக்குறேன். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார். இவர் தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? இன்னொரு முக்கியமான சேர அரசர்னு பாத்தீங்கன்னா சேரல் இரும்பொறை. இவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய பேர்ல நாணயங்களை வந்துட்டு வெளியிட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி படிச்சோம் சேராசுடைய நாணயங்கள்ல கண்டிப்பா என்னங்க இருக்கும்? வில் அண்ட் பாரோ இல்லைங்களா? என்னதான் வில் அண்ட் ஆரோ, வாட், எனக்கு வில் மற்றும் அம்பு, பவ் அண்ட் ஆரோ அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ இது படிச்சுக்கோங்க. சங்க காலத்தில் இருந்த முக்கியமான சேர அரசர்களை பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்த சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை பாதம், அது இல்லாம பார்த்தீங்கன்னா யாரு, இமயவரமன் நெடுஞ்சேரலாதன், உதயன் சேரலாதன் அப்படிங்கிற 4 பேரு. ஸோ இதுதான் இந்த மாதிரியான பேர்கள்லாம் யாரை குறிக்கும்? இந்த ஆதவன், குட்டுவன்,
வானவன், இரும்புரை இந்த பெயர்கள்லாம் வந்துட்டு சேரர்களை குறிப்பிடக்கூடிய பெயர்கள். இது பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4 குரூப் 2 ஏதோ ஒண்ணுல கேட்டிருந்தாங்க. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை போன்ற பெயர்கள்லாம் சேரர்களை மென்ஷன் பண்ணக்கூடிய பெயர். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சோழாஸ். ஸோ சோழாஸுடைய பீரியட் பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காவிரி டெல்டா பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு அப் டு எது வரைக்கும் வெங்கடம், திருப்பதி, ஆந்திரால திருப்பதி வரைக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு சோழாசுடைய ஆட்சி எனக்கு சங்க காலத்தில் பரவி இருந்தது. இவங்களுடைய முக்கியமான ஏரியா பாத்தீங்கன்னா வந்து என்னதான், அந்த கோர் ஏரியான்னு பார்த்தோம்னா என்னதான் காவிரி டெல்டா பகுதி தான் இல்லைங்களா. சோ அந்த பகுதிக்கு தான் என்ன பேருனா சோழ மண்டலம் என்று பெயர். பின்னாளில் அது கோரமண்டல் என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா. இந்த சோழாஸ் ஆண்ட இந்த பகுதிக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோழ மண்டலம். சோழ மண்டலம் என்று பெயர். இந்த பேர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா பின்னால வந்துட்டு அந்த லா லா இருக்கு இல்லையா, அந்த லா வந்துட்டு வாயில நுழையாது. அதனால இது என்னவாக பேர் மறுவேறுன்னு பார்த்துட்டு கோரமண்டல் அப்படின்னு பேர் மாறிடும் இல்லைங்களா. ஸோ அப்போ இன்றளவும் இந்த இந்த ரீஜனுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட், கோரமண்டல் கடற்கரை அப்படின்னு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இதுதான் அவங்களோட கோர் ஏரியான்னு படிக்கிறோம். ஸோ அப்போ இவங்களோட முக்கியமான ஒரு துறைமுகம், முக்கியமான கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா என்னது, துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா என்னது, புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் முக்கியமான துறைமுக நகரமாகும். முன்னாடி அங்க டேப்லோ காலம்ல படிச்சதுதான். ஸோ அப்போ காவிரி பூம்பட்டினம் வாஸ் அட்ராக்டட் மெர்ச்சன்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஓஷன்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு காவிரி பூம்பட்டினம் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு நிறைய வணிகர்கள் வந்து என்ன பண்றாங்களாமா அந்த துறைமுகத்தில் வந்துட்டு வாணிபம் செய்ததா வந்துட்டு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த சங்க காலத்தை சார்ந்த சோழ அரசர்களில் முக்கியமான அரசர்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் அல்லது கரிகால் வளவன் என்று அழைக்கப்பட்டவர். சரிங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முன்னாடி பார்த்த சேரன் செங்குட்டுவனுடைய ராணுவ படையெடுப்புனா வட இந்தியாவின் மீதான படையெடுப்பு. இவருடைய படையெடுப்புன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்ப அந்த டைம்ல இவருக்கு போட்டியா யார் இருந்திருப்பா, சேராஸ் இருந்திருப்பாங்க, பாண்டியாஸ் இருந்திருப்பாங்க. அது போக 11 வேளிர் சீஃப்டன்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, குறுநில அரசர்கள் இல்லைங்களா. இந்த மாதிரி சேரர்களுடைய ராணுவம், பாண்டியாசுடைய ராணுவம் அண்ட் 11 குறுநில அரசர்களின் ராணுவம் இல்லைங்களா. இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு எந்த இடத்துல வெண்ணி அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா யார் தோற்கடிச்சிருவா, தஞ்சாவூர் பக்கத்துல நம்மளுடைய கரிகால சோழன் தோற்கடிச்சிருவாரு. இது அவருடைய மிகச்சிறந்த ராணுவ வெற்றியாக கருதப்படுகிறது. இவர்தான் பாத்தீங்கன்னா காடுகளை எல்லாம் அழித்து விளைநிலங்களாக மாற்றியவர் அப்படின்னு படிக்கிறோம். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டிய ஒரு 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 புகழும் கண்டிப்பா யாரையே சேரும், இன்றளவும் நிலைத்து நிற்கும் ஒரு கல்லணை கட்டிய பெருமையும் யாருக்கே சேரும், நம்மளுடைய சேரன் செங்குட்டுவனுக்கே சேரும். தேர் போர்ட் புகார் அட்ராக்டட் மெர்ச்சன்ட்ஸ் படிச்சவங்க பல பகுதிகளில் இருந்து வணிகர்கள் வந்து இந்த இடங்கள்ல வந்துட்டு வாணிபம் பண்ணியிருப்பாங்க. அப்ப எனக்கு சோழாசை பத்தி தெரிஞ்சுப்பதற்கான ஒரு முக்கியமான நூல் பார்த்துட்டு பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு நூல், 17 கீழ்கணக்கு நூல்கள ஒரு நூல் தான் பார்த்துட்டு பட்டினப்பாலை. இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு கரிகாலனுடைய பீரியட்ல வணிக செயல்பாடுகள் எவ்வாறாக இருந்தது எல்லாம் எனக்கு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ அப்போ எனக்கு கரிகால சோழன் இல்லாம வேற யாரெல்லாம் இருந்தான்னு பாத்தீங்கன்னா இளஞ்செட் சென்னி, கரிகால சோழன் பார்த்தாச்சு, கொசன் கண்ணன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி, இவங்க எல்லாமே எனக்கு யாருதான், சோழாஸ் தான். சோ இந்த பெயர் முக்கியம். இந்த சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் இந்த பெயர்கள்லாம் யாரை குறிக்கும், எனக்கு சோழர்களை குறிக்கக்கூடிய பெயர். சரிங்களா. ஸோ அடுத்து நமக்கு இன்னும் யார் இருக்காங்கன்னா பாண்டியாஸ் இருக்காங்க. ஸோ பாண்டியாஸை பத்தியும் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா. ஸோ அப்போ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டேப்லெட் காலம் ஒண்ணு கண்டிப்பா நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுடைய கேபிட்டல் என்ன, அவங்களுடைய துறைமுகம் என்னென்ன, அவங்களுடைய சின்னம் என்னென்ன அதையும் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ சோர்சஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. என்னென்ன சோர்ஸ் இருக்கு, எக்ஸ்கவேட்ல அகழாய்வு மூலம் கிடைத்த ஆதாரங்கள் இருக்கிறது. முக்கியமான ஒரு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருங்கற்கால பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான, பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் உருவானது இவங்களுடைய பீரியட்ல தான். சரிங்களா. அதே இலக்கிய ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் உருவான நூல்கள், சங்க காலத்துக்கு பின் உருவான நூல்களும் எனக்கு ஆதாரங்களாக இருக்கும். ஓகே. அயல்நாட்டவருடைய குறிப்புகள். ஓகே. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டேப்லெட் காலம் நம்ம தெளிவா படிச்சுக்கிறோம். இதுல எனக்கு சேராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யார படிக்கிறோம், சேரன் செங்குட்டுவன படிக்கிறோம். சேராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன். சோழாஸ்னா யார பார்த்தோம், கரிகால சோழனை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ சேராசை பத்தி தெரிஞ்சுப்பதற்கான எனக்கு இலக்கிய ஆதாரம் வந்து எனக்கு வந்து என்னது, பதிற்றுப்பத்து இல்லைங்களா. அதே இங்க சோழாசை பத்தி தெரிஞ்சுப்பதற்கான இலக்கிய ஆதாரம் வந்து எனக்கு இது பட்டினப்பாலை இல்லைங்களா. ஓகே. அதே மாதிரி இங்க எனக்கு இவருடைய முக்கியமான ராணுவ படையெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா
வட இந்தியாவின் மீதான ஒரு படையெடுப்பு இல்லைங்களா. ஸோ இங்கதான் போய் என்ன பண்ணாரு, இமயமலையில இருந்து என்ன பண்ணாருன்னா வந்துட்டு ஒரு கல்லை எடுத்துட்டு வந்துட்டு கண்ணகிக்காக வந்துட்டு ஒரு சிலை செய்ததாக பாக்குறோம். கரிகால சோழனுடைய ஒரு முக்கியமான ராணுவ படையெடுப்புன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இவருடைய சமகாலமா அப்ப இருந்த சேர அரசர், அப்ப இருந்த பாண்டிய அரசர் மற்றும் அது போக இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த 11 குறுநில அரசர்கள். இந்த இந்த ராணுவத்தை பாத்தீங்கன்னா எந்த இடத்துல, வெண்ணி அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா தோற்கடிச்சிருப்பாரு. இது இவருடைய முக்கியமான ஒரு மிலிட்டரி கான்கொஸ்டா படிக்கிறோம். சரிங்களா. சோ இது போக பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓகே இது படிச்சாச்சு. ஸோ இந்த பேர்கள் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை 4மே யாரை குறிக்கக்கூடிய பெயர்கள், சேராசை குறிக்கும் ஒரு பட்ட பெயர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இந்த செம்பியன் மாதேவி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. அந்த பொன்னியின் செல்வன் எல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த செம்பியன், சென்னி, கிள்ளி, வளவன் இந்த பெயர்கள்லாம் கண்டிப்பா யாரை குறிக்கும், சோழாசை மென்ஷன் பண்ணக்கூடிய பெயர்கள். சரிங்களா. ஸோ அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பாண்டியாஸை பத்தி பார்த்துட்டு சங்கமேஜருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.